மானாமதுரையில் உயிரிழந்த விசாரணை கைதி ஆகாஷின் குடும்பத்தினருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சிதம்பரம் வழங்க கேட்கலாம். சிதம்பரம், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கடந்த 5ஆம் தேதி அன்று மானாமதுரையில் 2 வாலிபர்களை வெட்டிய வழக்கில் ஆகாஷ் என்ற இளைஞரை கைது செய்கின்றனர் போலீசார். அவர் தப்பி ஓடும் பொழுது காலில் காயம் ஏற்பட்டு மதுரை மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு மூச்சு திணறி இறந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஆகாஷ் என்பவர் நீதிபதியிடம் ஏற்கனவே வாக்குமூலம் அளித்தபடி போலீசார் தான் அடித்ததாகவும் இரும்பு கம்பியால் அடித்ததாகவும் கொடுத்த அடிப்படையில் இந்த வழக்கை சிபிசிஐடி SC/ST கீழ் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட நிலையில் உறவினர்கள் 5 நாட்களாக போராடி வந்த நிலையில் நேற்று நீதிமன்றம் கூறியது போல் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். இன்று 1 மணி நேரத்துக்கு முன்னதாக சிபிசிஐடி அதிகாரிகள் ஆகாஷ் வீட்டிலும் விசாரணை மேற்கொண்டனர். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர் குடும்பத்தினர் தாய் ஆனந்தியிடம் நடந்தவற்றை முழுமையாக சுமார் 40 நிமிடங்களுக்கு மேல் பொறுமையாக கேட்டு வருகிறார். அவர் எப்போது ஆகாஷை கூட்டி சென்றனர், உங்கள் போலீசார் என்னென்ன செய்தனர், போலீசார் என்னென்ன கேட்டனர், உங்களிடம் உங்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று என்ன கேட்டனர், எவ்வளவு நேரம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டனர் என்ற போன்ற முழுமையான விவரங்களை தற்போது கேட்டறிந்து வருகிறார். தாய் ஆனந்தி முழுமையாக திருமாவளவனிடம் வழக்கத்தை கூறி வருகிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிதம்பரம்.